ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ஜேடிகே தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், விச் மீன்ஸ் ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணுறது மூலயமா ஆட்டோமேட்டிக்கலி ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட், அதாவது ஜேஆர்இ அண்ட் ஜாவா சி கம்பைலர் நமக்கு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு எப்படி ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணுறதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுளுக்குள்ள போயிட்டு ஜாவா ஜேடிகேன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. அப்போ ஆரக்கலோட வெப்சைட் வரும். இட்ஸ் ஓன்டு பை ஜாவா இஸ் ஓன்டு பை ஆரக்கல். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஜேடிகே 21ங்கிற வெர்ஷனுக்கு போங்க. நம்ம இப்போ ஜேடிகே 21 தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். உங்கள் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லினக்ஸ்னா லினக்ஸ், மேக்னா மேக், இல்லைனா விண்டோஸ்க்கு. நான் விண்டோஸ் இன்ஸ்டாலரை கிளிக் பண்ணுறேன். ஏன் நாம் ஜாவா 21 போகிறோம்னா, இது எல்டிஎஸ், இட்ஸ் மீன்ஸ் லாங் டேர்ம் சப்போர்ட். அதாவது ஸ்டேபிளாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஃபார் பிகினர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாவா டெவலப்மெண்ட் கிட் 21 நம்ம டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம். ஒன்ஸ் அது டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா அதோட ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும். என்ன ரீஇன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்குது. ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் அதை எதுவும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் கிளிக் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. அது இன்ஸ்டால் ஆயிரும். இதை செக் பண்ணுறதுக்காக நம்ம கமெண்ட் ப்ரோமோட் போகிறோம். கமெண்ட் ப்ரோமோட் போயிட்டு ஜாவாவோட வேர்ஷனை செக் பண்ண போகிறோம். போயிட்டு ஜாவா -வேர்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட வேர்ஷன் வந்துடும். அது வந்தோடனே ஜாவா சி -வேர்ஷன் அப்படின்னு கொடுக்குறப்ப ஜாவா கம்பைலோட வேர்ஷனும் வந்துடும். அப்படி உங்களுக்கு வரலைன்னா பாத் கரெக்டாக செட் ஆகலைன்ட்டு அர்த்தம். நம்ம இப்போ ஒன்று டி இல்லை சி ஏதாவது ஒன்றில் நம்மளோட ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருக்கும். என்னோட இதில் சியில் இருக்குது. நான் சிக்கு போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே போயிட்டு ஜாவாக்குள்ளே போகிறேன். போனதுக்கப்புறம் ஜேடிகே 21 இருக்குது. அதில் அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு விண்டோஸ் ஆர் அப்படின்னு கொடுக்குறப்ப, அதாவது என்வரான்மெண்ட் வேரியபிளில் போய் நம்ம செட் பண்ண போகிறோம். விண்டோஸ் ஆர்னு கொடுக்குறப்ப நமக்கு என்வரான்மெண்ட் வேரியபிள் வந்துடும். அதில் அட்வான்ஸ்டு அங்கே போனீங்கன்னா என்வரான்மெண்ட் வேரியபிள்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நியூ கொடுத்துட்டு இங்கே வேரியபிள் நேம் நான் ஜாவா -ஹோம் அப்படின்னு கொடுக்குறேன். நம்ம காப்பி பண்ண அட்ரஸை அதில் பேஸ்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. ரிட்டர்ன் மறுபடியும் நம்மளோட அந்த சி டிஸ்கில் உள்ள ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்க்கு போயிட்டு அந்த பின் அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. அகைன் என்விரான்மெண்ட் வேரியபிளுக்கு இப்போ சிஸ்டம் வேரியபிள்ஸ்ல பாத்துன்னு இருக்கும். பாத்துக்குள்ள போயிட்டு நியூவை கிளிக் பண்ணிட்டு அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அவ்வளோதான், செட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, மறுபடியும் நமக்கு ஜாவா பாத் கரெக்டாக செட் ஆயிடுச்சான்றதுக்காக நம்ம போய் செக் பண்ண போகிறோம். சிஎம்டியில் போயிட்டு ஜாவா -வேர்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு மறுபடியும் கம்பைலோட வேர்ஷன் செக் பண்ணாக்க ஜாவா சி -வேர்ஷன் அப்படின்னு கொடுக்குறப்ப நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். இவ்வளோதான் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் ஜாவாவை எப்படி செட் பண்ணி நம்ம ரன் பண்ணுறதுங்க பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மலாக நோட் பேட்லேயே ரன் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் VS கோட் இல்லை IntelliJ எதுலையாவது நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.